2005 கீழே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்குது. ரோடு எல்லாமே பேட் கண்டிஷன் தான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் தான் ஓரளவு நல்லா இருக்குது. இப்போ ஒரு 4-5 வருஷமாக கொஞ்சம் அந்த 2010க்கு மேலே வந்து எல்லாமே ஓரளவு நல்லா போயிடுது. நீங்கள் தண்ணியில் உள்ளே வருதுன்னா அதுக்கப்புறம் இன்னும் வண்டி வரதுக்கு வசதி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. வேறு என்னென்னலாம் உங்களுக்கு மாறி இருக்குன்னு பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது இந்த 10 வருஷத்தில் உங்களுக்கு என்ன மாறிக்குது சென்னையில்? நீங்கள் பார்த்ததை சொல்லுங்கள், அதுதான் கேட்குறாங்க. கரண்ட்டு தான் பிரச்சனை நம்ம பேசுவோம். என்னென்னலாம் கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பசங்க வசதி நல்லா மாறி இருக்கு, போக்குவரத்து நல்லா போக்குவரத்துலாம் 5-10 இயர்ஸ் பேக் கம்பேர் பண்ண 5 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணால் இப்போதைக்கு இது பரவாயில்ல. தண்ணி வசதி எவ்வளோ பரவாயில்ல மாறி இருக்கு. ஓகே, தண்ணி வசதி எவ்வளோ பர்சனலாக தண்ணிலாம் வந்து வீட்டுக்குள்ளே எங்கள் பம்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து குவார்டர்ஸ் இருக்குன்னா அந்த குவார்டர்ஸ்லேயே பம்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய மாறி இருக்குது. பெருசாக கடை இருக்குது, நிறைய கடைலாம் இருக்குது, பார்க்கு, டாய்லெட்டு, ஸ்டேஷன் டக்குன்னு சொன்னால் வந்து எடுத்துடுறாங்க, சுத்தம் பண்ணிடுறாங்க. அது முன்னெல்லாம் மேலேயே போட்டு போயிடுவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் சுத்தமாக கரெக்டாக எடுத்துட்டு குப்பைலாம் கூட அவங்க இருக்கிறது இல்லை. ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி வராங்க குப்பை வண்டி. அதனால் அந்த பிரச்சனை டெய்லி 4 வாட்டி. ஆமாம், ஒரு தெருவுக்கே 4 வாட்டி வந்துடுறாங்க. அதனால் பிரச்சனை இப்போல்லாம் கரெக்டாக நல்லா கரெக்டாக எடுத்துடுறாங்க. 5-10 இயர்ஸுக்கு முன்னுக்கு இந்த கடை கம்பேர் பண்ணலாம். நம்ம அதை போடணும் இது போடுறோம், அதெல்லாம் பிரச்சனை தான். பார்க்கு, வாட்டர் ஃபெசிலிட்டி ಚೆನ್ನಾಗಿದೆ. ஸோ இப்போ உங்கள் ஏரியாவில் சின்ன குழந்தைங்க இப்போ பெரியவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு தனியாக போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இடம் ஏதாவது இருக்கா? இப்போ அவங்கள விட்டு அவங்களே தனியாக போயிட்டு வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன பசங்களை மீன்ஸ் ஓல்ட் ஏஜ் பீப்புள் அண்ட் சின்ன பசங்களை வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் அவர் கேடு ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ. அது ஒரு சொல்லுங்கள். ஓல்ட் ஏஜ் பீப்புளோட ஒரு சைல்டு வந்து கூட போயிட்டு வர முடியுமான்னு கேட்குறீங்க. இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மாதிரி பயம் இருந்தது. போயிட்டு வர முடியாது குழந்தைங்க, வண்டிங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று ஆகிடும். குழந்தை வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றது ஒரு நிச்சயம் இல்லை. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை எல்லாமே. இப்போ அவங்க தனியாக போயிட்டு வரலாம்னு சொல்கிறீங்களா? இப்போ ஒரு வயசான ஒரு இவர் கூட வந்து ஒரு குழந்தைய அனுப்பிச்சா போயிட்டு பார்த்தோம்னா வீட்டில் அவங்க கூட இல்லைங்க. பெரியவர் தனியாக குழந்தை தனியாக போயிட்டு வர குழந்தைன்னா ஒரு 10 வயசு குழந்தை வேணால் போகலாம். ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை எப்படி போகலாம்? அது சேஃப்டி கிடையாது. ஒரு 10 வயசு யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு 10 வயசு 10 ಇಯರ್ಸ್ ಬಾಯ್ಸ್ ಗರ್ಲ್ಸ್ குழந்தை ஆராமாகி ಹೋಗಿ ಬರ್ತಾರೆ. அது இப்போ வந்து தாராளமாக போயிட்டு வரலாம், எந்த பயம் எல்லாம் சேஃப்டி. சேஃப்டி ஃபஸ்ட்டு வந்து பீப்புள். இப்போ இந்த ஏரியாவில் வந்து ஒரு பெண் குழந்தை தைரியமாக போயிட்டு நடந்து வீட்டுக்கு வரணும்னா ரோட்டில் இருக்கிற ஜனங்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டு சேஃப்டி, நம்ம 2வது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு இடத்துல லைட் இருக்காது, இருட்டாக இருக்கும், அந்த பயம் இருக்கும். யாருன்னா துணைக்கு வருவாங்களா, இல்லை தெரு நாய்ங்க கடிக்கும். ரோட்டில் வந்து இந்த தெரு நாய்ங்க வந்து ஒரு எப்படியும் வந்து ஒரு ஸ்ட்ரீட்லேயே வந்து 40-50 நாய். இப்போ ஒரு நாய் கூட இல்லையே, எல்லாத்துக்கும் அழின்னு போயிட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு 2 நாய் 3 நாய்க்கு மேலே இல்லை. அதுவும் வந்து அந்த தெருவில் இருக்கிற ஜனங்களை அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணதுனால குலைக்காது. வெளியிலேருந்து யாருன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா தான் அந்த நாய் பண்ணும். அதனால் அந்த பயமே ஃபஸ்ட்டில் வந்து தெரு நாய் பிரச்சனை அதிகம். ஒரு சின்ன குழந்தை ரோட்டுக்கு போயினாலே வண்டி ஃபஸ்ட்டு அடிப்படுமான ஒரு யோசனை, தனியாக போயிடுச்சுன்னு ஒரு யோசனை, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டில் அந்த நாய் பிரச்சனை. இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் இருந்தது. ரோடு இருட்டாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் மேடம். ஆமாம், அவர் சொன்னது தான். இப்போலாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் போகுதுங்க. பசங்களாம் போயிட்டு அது போய் தானே வருது. என்ன ஒன்று கிராஸ் பண்ணும்போது தான் பயமாக இருக்குது. அதுக்கோசம் பயந்துட்டு தான் கூட போகிறதா இருக்குது. ஃபுட்பாத் எல்லாம் நல்லா இருக்குங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ கிராஸ் பண்ணும்போது வந்துட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்? அங்கே ஒரு போலீஸ் இருக்கணும், பாதுகாப்பு போலீஸ் இருந்தால் கொஞ்சம் அதாவது பசங்க வரத்துக்கு கொஞ்சம் நிறுத்தி வர ஈஸியாக இருக்கும். யாருமே அந்த மதியான நேரத்தில் இருக்க மாட்டாங்க. சிக்னல்ஸ் இருக்காங்க? சிக்னல்லாம் இல்லை, இந்த கார்னரில் சிக்னல் இருக்கு. சிக்னல் இல்லை. போலீஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அதுக்கு தான் போலீஸ் ஒரு நம்மளும் ஒரு பாதுகாப்பாக அனுப்பலாம். அதனால் கொஞ்சம் இதுவாக
எல்லாரும் இருக்காங்க, தெருவில் எல்லாரும் இருப்பாங்க நைட் ஒருத்தவங்க வண்டியில ஸ்டாப் பண்ணி நம்ம போலீஸ் வராங்க. சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. அதுதான் இங்கே ப்ராப்ளம். அதேமாரி இது ஸ்ட்ரீட்டுகளில் ரோடு கேமரா சரியாக வேலை செய்யாது. சிசி கேமரா கேமரா வேலை செய்யும். அது ஒரு கேமரா இருந்தால் கூட ஒரு நாளைக்கு தான் வேலை செய்யும். அது ஒரு நாள் தான் அங்கே டைம். எங்க ஏரியால பைக்குங்க நிப்பாட்டி வச்சுட்டு போனா பைக் எல்லாம் சீட்டெல்லாம் பிளேட் போட்டு லைட் போட்டுடுறாங்க. அங்க ஒரு அந்த ஒரு கேமரா பிரச்சனைலாம் இருக்குது. அப்புறம் வந்து அதை வந்து நம்ம எதுவும் கம்பெனி கொடுக்க இது பண்ணல, அதனால் அந்த பிளேட்லாம் பிடிச்சிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பைக்லேயும் பிளேட் போட்டாங்க, நாங்கள் எதுவுமே இது பண்ணலை. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதை புது வண்டி எதனா கந்துக்குள்ள நின்றுச்சுன்னா மறுநாள் வந்து அது ஆயுத பூஜை போகலாம். கேமரா அந்த வண்டியை வந்து நாசம் பண்ணும். அது வேணும்னே செய்யறாங்க. அது ஏரியா உள்ளவே இருக்கா இல்லை வெளியே? ஏரியா உள்ளேயோ வெளியே, ஆனால் மிட் நைட் வந்து 2லேருந்து 4 இதுதான் இந்த ஆப்ஷன் தான். இது மெயினான இது சிசிடிவி சரியாக வேலை செய்யும். அந்த கேமரா இதே நம்ம ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட வந்து ஒரு ஆக்ஷனும் கிடையாது. ஒரு நாள் தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லுவாங்க, என்னத்தை பார்ப்பீங்க, மறுநாள் அதே வேலை தான் செஞ்சுருக்கோம். யாரும் இதுக்காக முடிச்சுனா சிசி யாரும் அதில் பார்த்துட்டு சரி இவங்க தான் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வான் பண்ணாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது மாதிரி இல்லை, எல்லா தெருவுலையும் சிசி இல்லை. அப்படி வெடித்தா அவங்க சிசி ஒன்று வச்சா கூட தெரு கார்னரில் வைக்கிறீங்க. அந்த தெருவுலேயே வந்து 4 பேர் 4 பேர். இப்படி வந்து இப்படி வெளியே போட்டு அது மெயின் ரோடு டச் பண்ணலாம், அப்படி வந்து மெயின் ரோடு டச் பண்ணலாம். ஆனால் நீ வைக்கிற இடம் வந்து ஒரே ஒரு இடம். இந்த 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து 4 கேமரா வைங்க. இப்போ ஒரு திருடன் வந்தால் கூட எந்த வேலை போனால் நம்ம உட்காந்த இடத்துல பார்த்தோம். நீ ஒரு மெயினான பாயிண்டில் வச்சுட்டு சின்ன சின்ன சந்தங்களை மாதிரி பிரியுதுல கிளம்ப, அங்கே அந்த கேப்பில் அவங்க வெளியே போயிடுறாங்க. நீ மெயினில் பாரு யாரும் வரலன்னு. ಯಾವ ಲೊಕೇಶನ್ ಇರಬೇಕು? 4 ரோட்ஸ் கிராசிங் ஏதாவது அந்த தெரு பேர் ஏதாவது இருக்கா? தெரு பேர் சொல். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 2 ரோடு பிரியுது அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அது தெரு பேர் என்ன? அது ஒன்றும் இல்லை, ரெட்டக்குழி ஸ்ட்ரீட். ரெட்டக்குழி ஸ்ட்ரீட். ஆமாம், அது வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். மெயின்லேருந்து வர ஸ்ட்ரீட். மொனாப்பூரில் பேரம்பாடு தெரு, நர்சரி தெரு, ஓகே, சந்திராயி ஏரியா. எல்லாம் இதே ஏரியாவில் இருக்குது. ஆமாம் சார், எல்லாம் இது தனியாக போட்டு அவர் சொல்லிடுவாங்க. இவர் சொல்கிற இடம்லாம் ரொம்ப கிரிட்டிக்கான இடம். எல்லாம் வந்து ஜவுளி எல்லாம் வந்து பிஸ்னஸ் ஏரியா தான், ஓகே, கமர்ஷியல். கமர்ஷியல். ஆனால் வந்து அங்கே வந்து ஒரு கேமரா கூட இல்லை. நான் கேட்குறது வாஷர்மேன் பேட். வாட்ஸ்அப்பில் இது வந்து நியூ வாட்ஸ்அப் வந்து எங்களுக்கு ஓடு அது ಅವ್ರು ಕೇಳು ಕ್ರಾಸಿಂಗ್ ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. அந்த ரோட் கிராசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ ஸ்கைவாக் மாதிரி ஏதாவது போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிட்ஜ் ஏறி இறங்கி இந்த பக்கம் போகிறோம். ஸ்கைவாக் மாதிரி போகிறதுக்கு இங்கே வந்து நம்ம ரோடு ஃபெசிலிட்டி அவ்வளோதான் ஸ்கைவாக் இருந்தது, ரோட் ஃபெசிலிட்டி இருந்தால் கூட அதை பயன்படுத்துறதுக்கு சரியான வழிமுறை இங்கே இல்லை. இப்போ நீங்கள் போட்டே தரீங்க ஸ்கைவாக் மாதிரி, அதை வந்து அது அந்த குழந்தைங்க வந்து அந்த ஸ்டெப்பில் ஏறி மேலே போய் கீழே இறங்கிறதுக்கு இப்படி யோசிக்குது. இப்போ அது பெட்டரா இல்லை நீங்கள் அப்படி போகிறதுக்கும் அவங்க இப்படி ஏறி இப்படி வர்றதுக்கு யோசிப்பாங்கல்ல, அது ஒரு அதில் வந்து எஸ்கலேட்டர் நீங்கள் போட்டீங்கன்னாவே அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது லிஃப்ட் அந்த மாதிரி அதை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்கைவாக்கில் எஸ்கலேட்டர் போட்டால் கூட குழந்தைங்க நடந்து போனால் கூட அது என்ன மேலே சறுக்கினே போகாமல் அதில் ஏறி நிற்கணும். ஓ நம்ம மேலே போயிட்டோம், அதே மாதிரி கீழே வந்துட்டோம். அந்த எஸ்கலேட்டர் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் நல்லா. ஸோ அது இருந்தால் உங்களுக்கு ஆமாம், படிக்கிற பசங்களுக்கு அது தேவை. முக்கால்வாசி பசங்க அந்த புக்கை தூக்கி போட்டே பாவம். உங்கள் ஏரியாவில் ஏதாவது பொழுதுபோக்கான இடம் இல்லை பசுமையான இடம் அந்த மாதிரி ஏதாவது இருக்காது? பார்க்ஸு இல்லை இந்த ஏரி அந்த மாதிரி? அண்ணா பார்க். இப்போ ஓவராலாக வந்து சென்னை ஃபுல்லாக வந்து பார்க் மெயினாக ஆகிட்டாங்க. ஒரு பொழுதுபோக்குன்னு பார்த்தா பார்க். ஃபஸ்ட்டு சினிமா தேட்டர்ஸ் இருந்தது எல்லாமே மூடிட்டாங்க, இப்போ பார்க்குன்னு ஆகிட்டாங்க. அதில் வந்து விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கனால அந்த குழந்தைங்கலாம் அங்கே போகிறது ஆர்வம் பாருங்க. ஸோ நீங்கள் எல்லாமே பார்க் எல்லாமே பக்கத்தில் ஓகே. ஆமாம், இங்கேயே வந்து ஒரு 4-5 பக்கத்துலேயே இருக்குது குழந்தைங்க விளாட்ற மாதிரி. போய் அந்த மாதிரி தான் நல்லா இருந்தாங்க. எங்கே சார் எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்? இப்போ ஏற்கனவே இருக்கிறதுக்கு பக்கத்தில் இன்னும் இருந்தால் நல்லா பக்கத்துலேயே. பக்கத்துலேயே அதை எந்த ஏரியாவில் இப்போ ஓல்டு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போனோம்னா ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி தான் போகணும் நடந்து. பசங்களை 10 நிமிஷம்ன்றது ½ ஆகும். அதை கொஞ்சம் அந்த ஓல்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த சைடில் இருக்குது ஒரே ஒரு பார்க் தான் இருக்குது, அண்ணா பார்க் மட்டும் தான். அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது, அதை தாண்டிட்டா அது பார்க்கவே கிடையாது. இன்னொன்று வரணுன்னாக்கா தியாகராய பார்க் போகணும்.
இல்லைனாக்கா சின்ன பார்க் மணிக்கூண்டு பார்க் ಮೊತ್ತ 3 ಪಾರ್ಕ್ தான் இருக்குது. ಹೊರಗೇಡು ಇವ್ರಿಗೆ ನಿಯರ್ ಬೈ ಅಂದರೆ ಪಾರ್ಕ್ ಎಲ್ಲಿ ಲೊಕೇಟ್ ಮಾಡಬೇಕು ಆ್ಯಂಡ್ ಮಾಡಿದ್ರೆ ರೆಸಿಡೆನ್ಷಿಯಲ್ ಏರಿಯಾನ ಸ್ಕೂಲ್ ಪಕ್ಕನ இப்போ பக்கத்தில் இருக்க பார்க் ரொம்ப கம்மி. புதுசாக பார்க் வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லதுதான். ஸ்கூல் பக்கத்தில் எதனா வந்து நல்லா இருக்கும். ஸ்கூல் பக்கத்தில் பார்க் வரலாம். ஆனால் இங்கே சொல்கிற லொக்கேஷனில் வந்து இடம் இல்லை, இடம் கிடையாது. எல்லாம் பில்டிங்ஸ் தான். இடம் இருக்கான்னு கேட்டுருக்காங்க அந்த கொஸ்டினில். இடம் கிடையாது. எங்கே கட்டுவோம் பார்க்க? ஸோ ஒருவேளை இடம் இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்கூல் இருக்குது. அவங்க எங்கே போய் விளையாடுவாங்க? அவ்வளோ தூரம் போவாங்களா? நிறைய இடத்துக்கு பசங்களுக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னா ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸே கூட்டு போகிறாங்கனாலும் அவங்களுக்கு ஒரு வண்டி வச்சு தான் கூட்டு போகிற தூரத்துக்கு தான் பார்க் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்கள அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாம் பார்க் போகிறீங்க, அண்ணா பார்க்லாம் போகிறீங்க. பார்க் உள்ள எப்படி இருக்கு? பார்க்குள்ள வந்து எல்லாமே ஏதாவது இல்லை விளையாடுறதுக்கு சர்க்கஸ் இல்லை சார், ஃபஸ்ட்டோட இப்போ பார்க் வந்து இருக்க பார்க் நல்லா இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ள எந்த வித தவறும் எதுவும் இல்லாமல் இருக்கு. செக்யூரிட்டி வச்சுருக்காங்க பார்க்கில். ಸೆಕ್ಯೂರಿಟಿ வச்சுருக்காங்க. நான் சொல்கிற பெரிய பார்க்கில், சின்ன சின்ன பார்க்கில் கிடையாது. அதான் நீங்கள் போயிட்டு வரீங்களே பார்க்கு, அந்த பார்க்கில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இப்போ பராமரிச்சிருக்காங்க. ஸோ என்ன இன்னும் இது இருந்தால் நல்லா இருக்கும்னு ஏதாவது தோணுதா? இல்லை இது இல்லை, இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் இல்லைன்னு தோணுது. ಎಕ್ಸಾಂಪಲ್ இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும். ರ್ಯಾಂಪು ಇಲ್ಲ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗಿ ರೇಲಿಂಗ್ಸು நடக்க முடியாதவங்க வராங்கன்னா அவங்க போறதுக்கு இந்த ரேம்ப் மாதிரி ஏதாவது தண்ணி வசதி கிடையாது சார் எந்த பார்க்லையும். ஓகே, அதை ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ಡ್ರಿಂಕಿಂಗ್ ವಾಟರ್ ಇಲ್ಲ ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பார்க்லேயுமே டாய்லெட் வச்சுருக்கோம். பெரிய பெரிய பார்க் சின்ன பார்க் ஜோஸ் 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 சின்ன பார்க்கில் கிடையாது. பெரிய பெரிய பார்க்கில் இப்போ டாய்லெட் வச்சுருக்காங்க. ஆனால் ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது. வாக்கிங் போகிறவங்க இல்லை வயசானவங்க யாரோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி குடிக்க தண்ணி நல்லா கூட வெளியே தான் வரும். வெளியே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தால் உள்ளே போகும். உள்ளே குடிக்கிற தண்ணி சிசி கேமரா கிடையாது. கிடையாது. பார்க்குக்கு எது சிசி கேமரா கிடையாது. எல்லாம் வெளியே வந்து செக்யூரிட்டி இருக்காங்க. டஸ்ட்பின்லாம் இருக்குது. டஸ்ட்பின்லாம் இருக்குது. டாய்லெட்லாம் இருக்கு. டாய்லெட் இருக்குது. டாய்லெட் ஃபஸ்ட்டுலாம் இல்லை, இப்போலாம் வந்து இப்போ எல்லா பார்க்கும் ஆல்ரெடி பெரிய பார்க் சின்ன நம்ம பார்த்தோம்னா பார்க்குன்னு பார்த்தோன்னா ஒரே பார்க் மட்டும் தான் இங்கே இருக்குது. அண்ணா பார்க் மட்டும் தான் பெரிய பார்க். அதில் டாய்லெட் வசதி இல்லாத இங்கே இருக்க சின்ன 2 பார்க்னாலே அந்த வசதி எந்த வித வசதியும் கிடையாது. ஓகே, இந்த சின்ன பார்க்கில் என்னென்னலாம் இன்னும் தேவை உண்டு? நிறைய கொண்டு வரலாம் சார். சொல்லுங்கள், அதான் சொல்லுங்கள். பசங்க கேம் விளையாடாம நிறைய கொண்டு வரலாம். ஏன்னு தண்ணி வசதி கொண்டு வரலாம். இல்லை அதுக்கு ஒரு சின்ன பார்க்கு செக்யூரிட்டி போடலாம். செக்யூரிட்டி வேறு ஈவினிங்கில் வயசானவங்களாம் நடக்கிறதுக்கு நடப்பாதை சரியாக கொண்டு வராங்க. பாதிலே நின்று இருக்குது. ஓகே, அந்த வாக்கிங். ஆமாம். பார்க் நியர் பை பார்க்கிங் வேணுமா? பார்க்கிங் ஆமாம், பார்க்கிங் வேணும்ல சார். இப்போ கொஞ்சம் வராங்க போகிறாங்கன்னா கம்பல்சரி அந்த இடத்துக்கு ஒரு பார்க்கிங் இருந்ததுன்னா இப்போ வெளியில் ரோட்டில் விட்டு போகிற வண்டி அங்கே விட்டு போவாங்க. ஸோ இப்போ இங்கே பார்க்கிங் விடுறவங்களாம் எங்கே விடுறாங்க? பார்க்கிட்ட அங்கே ரோட்லேயே விடுறாங்க. ரோட்லேயே தான் விடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கா டிராஃபிக் அந்த மாதிரி? ஆமாம் சார், நம்ம 2 வீலர் டிராஃபிக் இல்லாத டிராஃபிக்கான இடத்துல வந்து வண்டி அங்கே விட முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த சின்ன சின்ன பார்க் அது மெயின் ரோட்டில் இருக்கா உள்ள? எல்லாமே இல்லை, அது மெயின் ரோட்டில் இருக்குது. அவங்க பார்க் பண்ணாக்கல கொஞ்சம் மெயின் டிராஃபிக். ரோடில் டிராஃபிக் ஆகும். ஸோ பார்க்கிங் வேணும். இது பெரிய பெரிய பார்க்கில் வந்து எல்இடி மாதிரி வைக்கலாம். தேட்டரில் வைக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு பார்க்குற மாதிரி அதில் வந்து ஏன்னா லேர்னிங் பண்ணுற மாதிரி அதில் ஏன்னா ஸ்கூலில் படிக்கலாம் கூட அதை பார்த்துட்டு பண்ணாங்க. ஓகே. டிவி பார்க்குற மாதிரியே பார்த்துங்க. ஓகே ஓகே மைண்ட் செட்டுக்குள்ளே அது ஏறலாம். இப்போ புக் எடுத்து படிக்காத பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. டிவி பார்க்க சொன்னாங்கன்னா 24 மணி நேரம் பார்ப்பாங்க. இங்கே பக்கத்தில் நூலகம் இருக்குது. ஆனால் கம்மியாக இருக்கு. எல்லாம் உடஞ்சி போய் எல்லாம் லைப்ரரி கம்மியாக இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி. ஸோ உங்கள் ஏரியாவில் ஏதாவது காலி இடம் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை சார், இல்லை சார் இல்லை. இல்லை. இருந்தா என்னவா மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஃபார் இந்த எக்ஸாம்பிள் பசங்களுக்கு தேவையானது எது வேணாலும் செய்யலாம். பார்க்கு கிரவுண்டு அந்த மாதிரி. அந்த மாதிரி செய்யலாம். ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த லோக்கல் ஷாப்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஏதாவது கிளினிக் இருக்கும். ஸோ ஒரு பார்க்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நான் ஒரு ஆள் புது ஆள், இப்போ நான் அந்த பார்க்குக்கு போகணும் இல்லை ஒரு இடத்துக்கு போகணுன்னாக்கல என்னால் போக முடியுமா யார் தயவும் இல்லாமல்? போர்டு இருக்கா, க்ளீனாக டைரக்ஷன் ஈஸிலி ஐடென்டிஃபைட். இந்த இடம் இங்கே தான் இருக்குன்னு